தவம்னு வரும்போது இப்ப பல விதமான தவம் சொல்லும். தியானம்னு சொன்னாலே கான்சென்ட்ரேஷன் சொல்லும். ஆனா அது கொஞ்சம் மகிழ்ச்சி வேற மாதிரி கொடுக்குற கான்சென்ட்ரேஷன்னா குவிதல், சிதறுகிற மனதை குவித்தல், ஒருமுகப்படுத்துதல்னு சொல்லும். பி ஒன்னஸ், கான்சென்ட்ரேஷன். மனம் எப்படி இருக்கு? ரிஃப்ராக்ஷன், சிதறல், புலன் வழி சிதறுது, குழம்புது. அதை ஒரு முகப்படுத்துதல், கான்சென்ட்ரேஷன், தியானம். இன்னொரு முகம் மனதை விரித்தல், எக்ஸ்பேன்ஷன், விரித்தல். ரெண்டு வருது, நுணுகுதலும் விரிதலும். ஏன்னா இது உண்மை பொதித்திருக்கு. இறைவன் அல்லது இறை அறிவு, இறை ஆற்றல் நுணுகியும் இருக்கு, எல்லையற்று விரிந்து பரம்பொருளாகவும் இருக்கு, பரமாணுவாகவும். பரமானு சொன்னா மிக 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 சிறிதிலும் சிறிதான, ஸ்மாலர் தேன் தி ஸ்மாலஸ்ட் எனர்ஜி பார்ட்டிகல். யாரு? இறைவன். அதனால்தான் அவன் இன்றி அணுவும் அசையாது. அணு என்பதோ மிக சிறிய மூலக்கூறு, சக்தி மூலக்கூறு. அவன் இன்றி, அதுக்குள்ள அவன் இருக்கான்னா அவன் எவ்வளவு சின்னவனா ஒடுங்கி இருக்கணும். நுண்ணியன், இறை அம்சம் நுண்ணியது. அவன் நுணுகி போயும் அந்த உண்மையை உணர்வும் போது தியானத்துல கான்சென்ட்ரேஷன். இன்னொன்னு, பெரிதிலும் பெரியவன் பரம்பொருள். பரம்பொருள் என்ன? பெரிதிலும் பெரிய பொருள், கிரேட்டர் தேன் த கிரேட்டஸ்ட் யூனிவர்ஸ். அந்த அளவுக்கு உணர்வு விரியணும் அப்படின்னு ரெண்டு விதமா நம்ம தவத்துல கொடுத்துருக்காங்க. துரிய தவம், மனோமணி தவம், அந்த நுண்ணிய நிலையை அடைந்த